ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி சேல்ஸ் சேனல்லாம் இருக்குன்னு ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேல்ஸ் மார்க்கெட்டிங்னா என்ன, அட்வர்டைஸிங்னா என்ன, இது நிறைய பேர் இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. சேல்ஸுன்றது ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட அந்த பொருளுக்கான பணத்தை கொடுப்பாரு, நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு ஒரு பில் பண்ணி அவருக்கு இந்த பொருளை கொடுப்பீங்க. இதுதான் சேல். சேல்ன்றது இட்ஸ் அ டிரான்சாக்ஷன், ஒரு பண பரிவர்த்தனை. ஒரு பொருளை இந்த பக்கம் அந்த கொடுத்துட்டு பணத்தை இப்படி வாங்கி போடுறது தான் சேல். இது சிம்பிளான விஷயம். பட் இந்த சேல் நடக்கணும்னா சில விஷயங்கள் செஞ்சாகணும். அது பேர் தான் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன? மார்க்கெட்டிங்கிறது ஒரு லாங் டேர்மில் நம்மளை பிராண்டை பற்றின, நம்ம கடையை பற்றின, நம்ம பொருளை பற்றின விஷயங்களை மார்க்கெட்டில் நம்ம கூவிக்கிட்டே இருக்கணும். அந்த கூவிக்கிட்டே இருக்கிற அதாவது நம்ம கஸ்டமருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பொருள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதாவது சந்தையெல்லாம் நம்ம சந்தை மார்க்கெட்லாம் போனீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்போம், தக்காளி 2 கிலோ 20 ரூபா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்களே. அது என்னென்னா கூவி விற்குது. அதாவது நம்ம வந்து சத்தம் போட்டு ஷவுட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணிட்டு வரோம். சந்தையில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து சந்தையில் போனால் தக்காளி 5 கிலோ 100 ரூபா, 6 கிலோ 100 ரூபா மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த பேசுகிறப்ப என்னன்னா, மக்கள் நடந்து போகிறப்போ அந்த காதில் கேட்கும், போய் அங்கே இடத்துல ஓகே நல்லா இருக்குது இந்த ப்ரைஸ்னு போய் வாங்குறாங்க. மார்க்கெட்டிங் இப்போ இருக்க மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, மாஸ் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம டிவிலாம் பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அப்புறம் எஃப்எம் ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அப்புறம் இந்த குமுதம், ஆனந்த விகடன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, மேகசினில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது. இது வந்து ட்ரெடிஷ்னலாக மாஸ் மீடியா அட்வர்டைஸிங் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக மாஸ் மீடியா அட்வர்டைஸிங் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன மார்க்கெட்டிங்லாம் பண்ணோன்னா, அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு வைப்பாங்க. அப்புறம் பில் போர்டெலாம் பார்த்துருப்பீங்களே, டிஸ்பிளே போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம ஹைவேல போவோம், அங்கே பார்த்தோன்னா போத்தி சில்ஸ் அது மாதிரிலாம் நிறைய போர்டாக வச்சுருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் அண்ட் பேனர்ஸு. அப்புறம் சில இதுலாம் பார்த்திங்கன்னா வாலில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, கடை பேர்லாம் எழுதியிருப்பாங்க. ஸ்பெஷலி நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் சென்னையில் இருக்கோம், ஆரணி அந்த சைட்லாம் போயிட்டிங்கன்னா போத்தீஸோட விளம்பரம் எல்லாம் செவரில் இருக்கும். விழுப்புரம் போகிறப்போ, திருச்சி போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா போத்தீஸ், அப்புறம் வந்து எல்லா சாரீஸ் கம்பெனிஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க செவத்துலாம். பம்ப் செட்லாம் பார்த்திங்கன்னா சிஆர்பி பம்ப்ஸ் அது மாதிரிலாம் போட்டு பெயிண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா. அதுதான் வந்து வால் பெயிண்டிங். நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸு ட்ரெயினில் வந்து பார்த்துருப்பீங்க, சைடில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன் இதில் இவ்வளோ பண்ணணும்? பர்பஸ் என்னென்னா, மக்கள் அதை பார்க்கணும். மக்கள் அதுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடும். ஸோ அதனால தான் சின்ன வயசில், இப்போ எக்ஸாம்பிள் நான்லாம் ஒரு சின்ன வயசில் இருக்கப்போ டிவி பார்க்குறப்போ கோல்கேட் பேஸ்ட் பார்த்து இன்றைக்கி பேஸ்ட்டுனா எனக்கு வந்து, அதாவது பல் தேய்க்கிற பேஸ்ட் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே அந்த பேஸ்ட்டுன்ற பேரே வராது, கோல்கேட் அப்படி தான் ஞாபகம் வரும். காரணம் என்னென்னா, நம்ம பிரெயினில் அதை கேட்டு சலித்து போய் பேஸ்ட்டுனாவே நம்ம கடையில் போய் கோல்கேட் இருக்காங்க அப்படின்வா. இந்த கோல்கேட்டுக்கு இன்னொரு அர்த்தமே என்னென்னா, பல் தேய்க்கிற பேஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க, நேராக கோல்கேட்னால் பேஸ்ட். அப்புறம் முகத்துக்கு போடுற பவுடர் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஞாபகம் என்ன வர சொல்லுங்கள் பார்க்கலாம், கரெக்டாக சொல்லுங்கள், பான்ஸ். ஏன்னா சின்ன வயசில் 90s அதுதான் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பால் டப்பா அப்படின்னு என்ன சொல்லுங்க, அமுல் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்களுக்குலாம் ஞாபகம் வருது இந்த பேர்னால், கண்டினியூஸாக அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை சைல்டுஹுட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்து பிரெயினில் நமக்கு அந்த பிராண்டு நமக்கு பதிவாகிடுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த டெக்னிக்ஸ்லாம் நம்மளும் வந்து யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம விளம்பரங்களை உருவாக்கி நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் அதெல்லாம் போட்டு பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, சில பேர் வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி பிரிண்ட் அவுட் வச்சுப்பாங்க. இது வந்து விழாக்கால சலுகை, பை 1 get 1 ஃப்ரீ அது மாதிரிலாம் போட்டு லோக்கலில் வீட்டுங்க மார்க்கெட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லீஃப்லெட் பேம்ப்ளெட் மார்க்கெட்டிங், அதாவது டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் வருது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மால்லாம் பார்த்திங்கன்னா வந்து மாலில் வந்து பர்மனெண்ட்டாக கடைங்க இருக்கும்,
கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் திடீர்னு ஒரு ஈவெண்ட் மாதிரி போட்டு சின்ன சின்ன ஷாப்ஸ் டெம்பரரியாக வந்துட்டு போகும், ஹட்டு மாதிரிலாம் போட்டு. அது யாருன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி ஸ்டால் மாதிரி உள்ளே வைக்கலாம் மாலில். ஸோ அவங்க அந்த ஒரு நாளைக்கு ஒரு ரெண்ட் மாதிரி இருக்கும், அந்த ரெண்ட்டை பே பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த ஸ்டாலை உள்ளே வச்சு விற்கலாம். ஏன்னா மாலில் வந்து மக்களோட மூமெண்ட் வந்து எங்கே மொத்தமாக போகிறாங்க அப்படின்னா சண்டேஸில் மால், தியேட்டர்ஸ். இப்போ தியேட்டர் கூட தனியாக போகிறதில்ல, சிட்டி, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், அது மாதிரி ஒன்று மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் போகிறப்போ அவங்க எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னா சண்டே ஆனால் மாலுக்கு போயிடுவாங்க. மால் உள்ளே போவாங்க, அதில் அன்றைக்கி மூவி பார்ப்பாங்க, அங்கேயே ஃபுட் கோர்ட்டில் ஃபுட் சாப்பிடுவாங்க, ஈவினிங் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஹோல் டே அந்த மாலில் மேக்ஸிமம் செலவு பண்ணிவிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஏன்னா அங்கே ஒரு ஏர் கண்டிஷன் போட்டிருக்கோம், உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது என்ன சொல்கிறது, ஒரு பொழுதுபோக்கு அம்சம், முக்கியமான விஷயங்கள் அங்கே எல்லாமே இருக்கும். அதனால் நம்மளும் என்ன பண்ணலான்னா, அதே மாலில் நமக்கு கடை வைக்கிறதுக்கு வசதி இல்லைனாலும் வீக்கெண்டில் மட்டும், ஏன்னா மாலில் போய் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சேல் எப்போ நடக்குன்னா வீக்கெண்ட், அதாவது வார கடைசியில் தான் நடக்கும். ஏன்னா மக்கள் அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரீயாக போகும். ஏன்னா இப்போலாம் ஆஃபீஸ்லாம் விட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 8 மணி ஆகுது, அவங்க எங்கேருந்து மாலுக்கு போகிறாங்க. ஸோ பேசிக்காக சாட்டர்டே சண்டேன்றது அருமையான சேலுக்கான சரியான டைம். சாட்டர்டே சண்டே நம்மளாம் வந்து பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து லீவ் எடுக்கக்கூடாது. சாட்டர்டே சண்டே தான் நமக்கு முக்கியமான பிஸ்னஸ். ஸோ அதனால் சாட்டர்டே சண்டேயில் உங்கள் நியரஸ்ட் மால்லலாம் போய்ட்டு சின்ன ஸ்டோர் மாதிரி டெம்பரரியாக வாங்கிலாம் போட்டிங்கன்னா அமேசிங்காக சேல் ஆகும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டாப் சேலிங் ஒரு 10 ஒரு புடவை சூப்பரான மாடல் இருந்தால் அது மாதிரி அதில் ஒரு 10, அந்த கேட்டகரியில் ஒரு 10 ஐட்டம் எடுத்து போயிட்டு ஒரு சின்ன செட்டப்பில் வச்சு பண்ணிங்கன்னா அருமையாக சேல் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வந்தாவே உங்களுக்கு தெரியும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், கூகுளில் ஆட்ஸ் கொடுக்கறது, ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பேர்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ளவர் பிஸ்னஸ்லாம் இருக்கீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்னு இருப்பாங்க. சில கேர்ள்ஸ் ஆர் உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த சாரியை வந்து ட்ராப்பிங் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர் 1 மில்லியன்லாம் இருப்பான். அவங்ககிட்டலாம் காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி மேடம் நீங்கள் வந்து எங்கள் கடையில் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க. அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க நேராக அவங்க கடையை வந்து வீடியோ எடுத்து அழகாக உங்களை வந்து ஒரு சூப்பராக இன்ஸ்டாகிராமில் உங்களை பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்களே வந்து ரெகுலராக ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜ், இந்த மாதிரி சோஷியல் மீடியா கற்றுக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டு நீங்களும் செப்பரேட்டாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். நீங்கள் ஸ்டூடெண்ட் இது கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் ஒரு 37 பேர் படிக்கிறீங்க. 37 ஸ்டூடெண்ட்டு என்னை எப்படி பார்த்தீங்கன்னா உங்களை என்ன இதுக்கு முன்னாடி தெரியாது, நம்ம எல்லாமே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஸோ என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த போஸ்டர் பார்த்தீங்க, அந்த போஸ்டர் பார்த்துட்டு படிச்சிங்க. அப்புறம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்க. அந்த பர்சன் உங்கள்கிட்ட பேசினார், அவர் பண்ணதில் விஷயம் காமிச்சார். ஸோ அது ஜென்யூனாக அந்த பர்சன் ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணதால் ஜென்யூனாக நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க. அவர் பேமெண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாங்க. அந்த டேஸ் எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க. கரெக்டாக அந்த டேஸில் லெசன்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோஸ். இன்றைக்கி எல்லாமே நம்ம ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நான் உங்களை 37 பேர் எப்படி கண்டுபிடிச்சனோ எனக்கு வந்த என்கொயரி 100-150 பேர். ஆனால் அதில் நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்குறவங்க ஒரு 37 பேர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் நமக்கு ஒரு 100 எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் 200 பேர் வராங்கன்னா 200 பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ எத்தனை பேர் வாங்குகிறாங்களோ அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஸோ யாருக்கு தேவையோ அவங்க வாங்க போகிறாங்க, வாங்காதவங்களும் நம்ம ப்ரெஷர் பண்ண போகிறதில்ல. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்குவாங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டிங்கன்னா நான் உண்மையாலுமே எப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன், அட்வர்டைஸிங் எப்படி கொடுக்கணும், எப்படி பேசணும், அந்த வீடியோ எப்படி எடுக்கணும், வீடியோ எடுக்கிறதுக்கான என்ன எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ண சார் நீங்களே எல்லாமே பண்ணி கொடுத்தனாலும் நேராக உங்கள் ஷாப்புக்கு வந்து உங்கள் ஷாப்பில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அதை நம்ம வெப்சைட்லேயும் மாற்றி அதெல்லாம் வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுத்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணி ஆரம்பியாக உங்களை செட்டப் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் சேலை இன்க்ரீஸ் பண்ணுறது கேரண்டியான விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு வரேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எதாவது பண்ணணுன்னா பண்ணித்தரேன்.
பட் இதுதான் சரியான டைம். இந்த டைம்லேயே நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் போயிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நிலையாக இருக்கும். இல்லை நம்ம அப்படியே இருந்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இல்லை உங்களுக்கு உங்கள் கடையில் டிஜிட்டல் அட்வர்டைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் அஸ். நாங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். ஸோ ப்ரொஃபஷனலாக எங்களுக்கு டீம் இருக்குது. எல்லோரும் வந்து உங்களுக்கு நீங்கள் ஈரோட்டில் இருந்தாலும் சரி, திருப்பூரில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, டைரெக்டாக உங்களுக்கு எல்லா விதமான நம்ம வீடியோ காலில் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ எல்லாமே உங்களுக்கு A to Z உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த இன்றைக்கி லெசனோட முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஷயம் வந்து ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக கஸ்டமர் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஃபைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, துல்லியமாக அவங்களால எடுக்க முடியும். பட் அதர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. நீங்கள் போய் கடை வைப்பீங்க, அவங்களா வருவாங்க, பார்ப்பாங்க, வாங்கினா தான் உண்டு. ஆனால் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக நம்மளால் அதாவது கஸ்டமரை ஒரு அப்படியே பக்காவாக சூஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த கஸ்டமர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த கஸ்டமரே உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ அதனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் அட்வர்டைஸிங் கற்றுக்கணுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 37 பேரில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 22 பேர் வந்து எனக்கு ரெகுலராக ரெஸ்பாண்ட் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 15 பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட ஒன்றும் பிரச்சனை, இன்றைக்கி கூட கூப்பிட்டு பேசுங்க. நீங்கள் அப்படியே பேசாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ், நான் எடுத்து எனக்கும் லாஸ். ஏன்னா அதாவது கோர்ஸை நீங்கள் நல்லபடியாக கற்றுக்கிட்டு ஒரு ஆக்டிவாக கற்றுக்கிட்டு எனக்கும் ஒரு ரிவ்யூ போட்டு போனீங்கன்னா உங்களால் எனக்கும் லாபம், உங்களுக்கும் லாபம். ஏன்னா ஃபைனலி நம்ம 2 பேருமே வின் ஆகணும். ஒருத்தர் வின் ஒருத்தர் லூஸ் ஆகக்கூடாது. நம்ம செலவு பண்ணி படிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, 37 ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நான் எல்லார்கிட்டையுமே இண்டிவிஜுவலில் தான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். நம்ம என்ன குரூப்பாக போட மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட பிஸ்னஸும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக நம்ம ஏன்னா இப்போ இந்த 7 நாள் கோர்ஸ் இதோட முடிஞ்சிட போகிறது இல்லை. சில பேர் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் சர்வீஸ் கேட்பீங்க, ஸோ எனக்கு வெப்சைட் பண்ணி கொடுக்குன்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இண்டிவிஜுவலாக என்னோடய பர்சனல் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு தான் நான் வந்து செப்பரேட்டாகவே இண்டிவிஜுவலாக. ஏன்னா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த லெசன்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் மொத்தமாக போட்டோன்னா ஈஸி. பட் எனக்கு என்னென்னா காமன் கோல் அச்சீவ் ஆகாது. அதாவது எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏரியா, டிஃப்ரெண்ட் ஆனால் பிஸ்னஸ், இந்த நம்ம சொல்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே அதாவது காமனாக ரீச் ஆகாது. அதனால் இண்டிவிஜுவல் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் உங்களை ஈவினிங்கில் பேச சொல்கிறேன். ஏன்னா பேசுகிறப்ப உங்களை புரிஞ்சிக்க முடியுது, நிறைய விஷயம் பண்ண சொல்கிறேன். ஸோ பேசுகிற எல்லாருக்குமே நன்றி. யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்களோ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கன்க்ராட்ஸ். விஷயம் என்னென்னா, இப்போ நார்மலாக நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணனா உங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோர்ஸ் முடிஞ்சதும் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லிங்க்கில் போயிட்டு இந்த கோர்ஸ் இது வரைக்கும் அந்த 5 days கோர்ஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, புரிஞ்சதா ஈஸியாக, அது மாதிரிலாம் போடுங்க. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் பேஜில் இருந்தால் ஜஸ்ட் அனுப்பி வைங்க. ஸோ நாங்களும் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ஸ்லாம் போடுறோம். ஏன்னா இது வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண தான் உண்டு. அதனால் நீங்கள் எல்லாருமே அனுப்பிச்சி வைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக உங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அது மாதிரி கூகுள் பேஜ்லாம் க்ரியேட் பண்ணணும், ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி லெசன்ஸ் இவ்வளோ தான் கைஸ். ஸோ வேறு ஏதாவது நான் விட்டு போயிருந்தா, சார் இந்த டாபிக் எனக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடிஷ்னலாக அடுத்த வாரத்தில் உங்களுக்காக செப்பரேட்டாக ஃப்ரீயாகவே அழகாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா உங்களோட திருப்தி, உங்களோட லேர்னிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். பணத்தை தாண்டி ஃபைனலாக என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இதை கற்றுக்கிட்டேன் சார் உங்கள்கிட்ட அப்படின்ற பேர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஏதாவது மிஸ் ஆகிட்டு இந்த கோர்ஸுங்களில் நீங்கள் நினச்சது வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன நினச்சிங்க, என்ன விருப்பப்பட்டீங்கன்றத டாப்பிக் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதுக்கு வீடியோ மேக் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுத்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி இந்த 7 நாளோட கிடையாது, நீங்கள் நிறுத்தக்கூடாது. ரெகுலராக டச்லேயே இருங்க, பேசுங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்.
அதனால் நீங்கள் வந்து கீப் இன் டச். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எப்பவுமே அவைலபிளாக இருப்பேன். மெசேஜ் மட்டும் போடுங்க, நான் உங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இந்த 5 நாளும் பொறுமையாக இருந்து இந்த கோர்ஸை பார்த்து கற்றுக்கினதுக்கு ரொம்ப 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 மிக்க நன்றி. உங்களோட சேல் பல மடங்கு ஆகிறதுக்கும் லாபம் நிறைய வரும் ஆண்டவனை பிரார்த்திப்போம். நன்றி. ஹாப்பி செல்லிங்.